எவ்வளோ நல்லாச்சு பார்த்து. என்ன படிக்கிற? ஹாய் ஆண்டி, நர்சிங்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்க ஆண்டி. ஓ, நர்ஸா? ஹே பிரீத்தி, நீ ஜாப் போறேன்னு கேள்விப்பட்டேன். என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்க? ஹே ஹாய், நர்சிங் காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்டி. ஓ, நர்ஸா? ஓகே. நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நர்ஸா? நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நர்ஸா? ஓகே. இப்படிதாங்க, நீங்க நர்சிங்ல எந்த பொசிஷன்ல இருந்தாலும் இந்த ஊரே உங்களை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, ஓ, நர்ஸா? இதுதான். இந்த பீப்புளுக்கு நர்சிங்ல எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது கிளியரா தெரியாது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன், நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. நர்சிங்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் பிக் சேலரியோட. இந்த வீடியோவை கவனமா பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கோவிட்ல எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ல வேலை இல்லாம இருந்தப்ப கூட வேலை இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர், டென்டிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், அப்புறம் லேப் டெக்னீஷியன், இவங்க எல்லாரோட போஸ்ட் நம்பர் கம்பேர் பண்ணும்போது நர்சஸோடைய போஸ்ட் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். ஸோ நர்சிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் வந்து நர்சிங். நர்சிங்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் இன்சைட் இந்தியா, இந்தியாலே நான் ஒர்க் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன் ஹேண்ட் உங்களுக்கு மந்த்லி மினிமம் 75,000 கண்டிப்பா கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல மினிமம் உங்களுக்கு இன் ஹேண்ட் வந்து 35,000 to 40,000 மந்த்லி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட், கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சவுதி, துபாய், அந்த மாதிரி கண்ட்ரிஸ், அரபிக் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா மந்த்லி வந்து 1 lakh வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன் ஹேண்ட் கிடைக்கும். இல்லை அப்ராட் போய் ஒர்க் பண்ணணும், நாட் த கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னா நீங்கள் வந்து யூகே, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு மந்த்லி 1.5 lakhs ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாஃப் நர்ஸாக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 25,000 வந்து ஸ்டார்டிங்கு கிடைக்கும். நீங்கள் ட்ராவல் நர்ஸாக கூட ஒர்க் பண்ணலாம். ட்ராவல்ஸ் நர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சேலரி கிடைக்கும். லைக் 2 lakhs ப்ளஸ் தான் உங்களுக்கு மந்த்லி இன்கம் கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கிளினிக்கல் சைடு போகிறதுக்கு விருப்பப்படல அப்படின்னா நீங்கள் வந்து நர்சிங் டியூட்டரா, நர்சிங் லெக்சரரா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, நர்சிங் காலேஜஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம். இனிமே யாராச்சும் உங்களை பார்த்து ஓ நர்ஸா அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸோட மனநிறைவான ஒரு ஜாபு, கை நிறைய சம்பளத்தோட வேற என்ன இருக்குன்னு கேளுங்க. தேங்க்யூ. ஃபாலோ மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ்.